நடந்த தேர்தலில் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரசும் 166. இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏ நிக்கல் எம்பிக்கு நின்று லோக்சபாக்கு போயிட்டாரு. யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சு அமைத்தார். அந்த நேரத்தில் அப்பொழுதும் கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என்ஜி ரங்கா கட்சி அவர்கள்லாம் காங்கிரஸில் சேர்த்து உறுப்பினராக்கித்தான் அவர்களுடைய அங்க கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. அதேபோல காமராஜ் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57, 62 கூட்டணி ஆட்சி கிடையாது. அதேபோல பேரன் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்பது கிடையாது. புரட்சித் தலைவர் அவர்கள் 72 அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள். அந்த கட்சியை விட்டு பிரிந்த பிறகு 77 வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார். அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது. சொல்ல போனா 2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி இங்க வந்தாரு. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதவி மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பை பார்த்தவரை கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தலில் என்டிஏ வென்றால் கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீஷ் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. கடந்த வாரம் அமித்ஷா தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அறிவித்திருந்தார். இரு கட்சிகளும் இணைந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போவதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்திருந்தார். பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி சேருமா என பேசப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வமாக கடந்த வாரமே அறிவித்து விட்டிருந்தார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி தொடர்பான அறிவிக்கு பிறகாக முதன்முறையாக செய்தியாளர் சந்தித்தார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே, ஆனால் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். அது தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பில் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் எம்பியுமா இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தை மீண்டும் அவரே பேசியிருக்கிறார். 2026 ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும், அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி கிடையாது என்று மீண்டும் இபிஎஸ் அவர்களுடைய கருத்தை மீண்டும் தம்பிதுரை தற்பொழுது வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசும்போது இந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார். கூட்டணி தொடர்பான கேள்விகள், கூட்டணி ஆட்சி தொடர்பான கேள்விகளுக்கு மத்திய தலைமை எங்களுக்கு வெளிப்படையாக அறிவிப்பார்கள், அவர்கள் இது குறித்து பேசி முடிவெடுப்பார்கள் என நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தார். தொடர்ந்து ஒரு வார காலமாகவே அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பேசுபொருளாக தமிழகத்தில் நிலவக்கூடிய நிலையில் கூட்டணி மட்டுமா அல்லது கூட்டணி ஆட்சியா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் 2026 ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறும் பட்சத்தில் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். இதுவரை தமிழக வரலாறிலேயே கூட்டணி ஆட்சி என்ற வரலாறு கிடையாது. ஒவ்வொரு கட்சிகளுமே, திராவிட கட்சிகளுமே தனித்தே தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். தேர்தலுக்காக அமைக்கக்கூடிய கூட்டணி என்பது வேறு, ஆட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி என்பது வேறு என்று தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். இதுவரை நடந்த வரலாறை குறிப்பிட்டு தான் தம்பிதுரையும் தற்பொழுது பேசியிருக்கிறார். 2026 ஆண்டு தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணி 52 பெற்ற சுதந்திரம் நடந்த தேர்தலில் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரசும் 166. இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏ நிக்கல் எம்பிக்கு நின்று லோக்சபாக்கு போயிட்டாரு. யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சு அமைத்தார். அந்த நேரத்தில் அப்பொழுதும் கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என்ஜி ரங்கா கட்சி அவர்கள்லாம் காங்கிரஸில் சேர்த்து உறுப்பினராக்கித்தான் அவர்களுடைய அங்க கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. அதேபோல காமராஜ் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57, 62 கூட்டணி ஆட்சி கிடையாது.
அதே போல பேரன் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்பது கிடையாது. புரட்சித் தலைவர் அவர்கள் 72 அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள். அந்த கட்சியை விட்டு பிரிந்த பிறகு 77 வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார். அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது. சொல்ல போனா 2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி வந்து இங்க வந்தாரு, காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணியை வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதயம் மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.